வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கூலி படம் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு திருவிழா ஒரு 30 நாள் நடக்குது அப்படின்னா அந்த 30 நாளுமே அப்டேட் வந்து ஒன்று இருக்கும், புதுசாக இருக்கும். ஸோ தலைவரோட படமுமே அப்படித்தான். ஸோ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கூலி படம் தொடர்பாக கிடைக்கப்படுகின்ற அப்டேட், அதில் நடிக்கிற ஆர்டிஸ்டே வந்து சில தகவல்களை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது ஒரு விடயம். ஸோ ஜனனி அவர்கள் ராஜு அவர்களுடைய புதிய படம். ஸோ பிக் பாஸில் வந்து வெற்றி பெற்ற நபர்களில் 7 சீசன் முடிஞ்சிருந்தாலும் அதில் வந்து சில பேர் மக்களால் மறக்க முடியாத நபர்களாக இருப்பார்கள். இப்போ ஆரி அவர்கள் எப்படி சீசன் 4 வின்னரை வந்து இப்போ வரைக்கும் ஆரி அவர்கள்னா ஒரு மரியாதை இருக்கும். அதே போல் இன்னொரு வின்னர் சீசன் 5 ராஜு அவர்கள்னா அந்த மரியாதை இருக்குது. த ஜென்டில்மேன் ஜெம் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம். ஸோ அப்போ ராஜு அவர்களுடைய முதலாவது படம், ஸோ அது தொடர்பாக வருகின்ற தகவல்கள். அப்போது ஹீரோயின் வந்து ஜனனி அவர்களா அப்படின்ற மாதிரி ஒரு விடயம், அதில் என்ன உண்மைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்தது ஜனனி அவர்களுக்கு பதிலாக ரேபா மோனிகா ஜோன் அவர்கள். ஸோ அது என்னாச்சு அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்தது தாமரை செல்வி அவர்கள், அவங்களுடைய அதிரடியான அடுத்த சம்பவம். ஸோ தாமரை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பயுமே நம்பிக்கை இழக்கக்கூடாது அப்படி என்பதற்கு தாமரை அவர்களும் வந்து நம்ம வந்து பிக் பாஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ அந்த பிக் பாஸில் நான் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி பேசக்குள்ளேயும் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ தாமரை அவர்கள் அப்படின்றவங்க வந்து இந்த வாழ்க்கையில் ஒரு நொடி கூட நம்மளோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றதுக்கு தாமரை அவர்கள் உதாரணம். ஸோ அப்போ அவங்க தொடர்பான ஒரு ரீசெண்ட் அப்டேட், சரிங்களா? ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்டு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் கூலி, ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமுமே தலைவர் படம் கூலி மேலே தான் கண் வச்சிருக்கு. காரணம் என்ன, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 1000 கோடி படம் வரல, சரிங்களா? அப்படி வரணும்னா தலைவரோட படம் தான். ரஜினின்ற பேர் இல்லாமல் எந்த படமுமே 1000 கோடியோ உண்மையாக அடிக்கிறது வந்து சாத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப அரிது, சரிங்களா? வாயால் வட வேணும்னா சுடலாம், சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள கூலி படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வானளவு, வானத்துக்கு எல்லை இல்லை அப்படின்ற மாதிரி தலைவர் படத்துக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் எல்லை வந்து இல்லை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ வந்து தலைவர் படத்தில் ஷூட்டிங் வந்து வியாழக்கிழமை ஆரம்பிச்சிருந்தார்கள். அங்கே இப்போ வந்து அங்கே சில நடிகர்கள் வந்து இவங்க இருக்காங்க அப்படின்றத அவங்களே சோஷியல் மீடியாவில் சில பேர் வந்து போட்டிருக்காங்க. சில பேர் வந்து அந்த மக்கள் வந்து பார்த்துருக்காங்க இவங்க வந்து தலைவர் கூட நின்னாங்க அப்படின்னு. ஸோ அப்படி வருகின்ற பேர்கள் வந்து ஸ்ருதிஹாசன் ஆல்ரெடி அவங்களோட பேர் வந்துட்டு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள். ஸோ லோகேஷ் அண்ணாவோட இவர் வந்து கூலியில் இருக்கும் பட்சத்தில், சரிங்களா, தகவல் வருது, நெருப்பு இல்லாமல் புகை வராது, கிட்டத்தட்ட உறுதியான தகவல் தான். ஸோ அப்போ லோகேஷ் அண்ணா அவர்கள் படத்தில் மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் 2வது தடவை நடிக்கிறாங்க. மாஸ்டரில் நடிச்சிருந்தாங்க, இப்போ வந்து கூலி படத்தில் தலைவரோட நடிக்கிறாங்க. எல்லாருமே தலைவர் ஃபேன் தான், சரிங்களா? சினிமாவுக்குள்ளே வர்றவங்க எல்லாருமே தலைவர் ஃபேன் தான். வந்ததுக்கு அப்புறம் சில காரணங்களுக்காக வேற ஃபேனு, நான் இவரோட ஃபேனு அவரோட ஃபேனுன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட அங்கிள் சொல்வார், மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் சின்ன வயசுலலாம் அவர் வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து தான் இங்கே வந்திருக்காரு. அப்போ அங்கே சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்கைக்குள்ள அவர் அந்த வளர்கிற காலங்களில் அப்போ ப்ரெஸ் மீட் வரும்ல, அப்போ டெக்னாலஜி இல்லாதபடியே நமக்கு அப்போ என்னென்ன பேசுனாங்க அப்படின்னு தெரியாது. பட் நம்ம சினிமாவில் இருந்த அங்கிள்மார் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட, எப்பயுமே தலைவர் ஃபேன், தலைவரை பற்றி பெருமை அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு. காலப்போக்கில் சில காரணங்களுக்காக மாறி இருக்கலாம், வேற பேரை வந்து சொல்லலாம். பட் அவரும் தலைவரை பார்த்துட்டு தான் அந்த சினிமாக்குள்ளே வந்தவர். ஸோ அந்த ரீதியில் அவர் தலைவர் கூட உண்மையாக நடிக்கிற பட்சத்தில் வி ஆர் வெரி ஹாப்பி, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யராஜ் சார் அவங்க இருக்காங்கன்றது கிட்டத்தட்ட உறுதி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேபா மோனிகா ஜோன், இவங்க வந்து பிகில் படத்தில் தளபதி கூட நடிச்சிருப்பாங்க. வேறு மலையாள படங்கள், தெலுங்கு படங்கள், தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு பாட்டு, ஒரு ஆல்பம் வந்து அவங்களை எங்கேயோ கொண்டு போச்சு. இப்பெல்லாம் படங்கள் வந்து ஒரு நடிகையை, முக்கியமாக நடிகைகளை ஃபேமஸ் ஆக்குறத விட ஒரு பாட்டு வந்து ஃபேமஸ் ஆகுது. கவினண்ணா கூட ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க ஸ்டார் படத்தில், அதில் வந்து அவங்க பேசப்பட்டதை விட இப்போ ரீசெண்டாக ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தாங்க, அதில் எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 7-8 படங்கள் வருது. சரி, இதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள ரேபா அவர்கள் வந்து தலைவர் படத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்று வந்து வருகின்றது. சில பேர் அவங்கள பார்த்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செட்டில். ஸோ இது வந்து இன்று தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய லோகேஷ் அண்ணா இயக்குன்ற கூலி படம் தொடர்பான டுடே அப்டேட், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தலைவருடைய வேட்டையன் படம் அதோட டப்பிங் ஒர்க் வேற லெவலில் ஆரம்பித்து போய்கொண்டிருக்குன்னு தயாரிப்பு நிறுவனமே
அவர் சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்று இதை பற்றி சொல்லியிருந்தோம். ஆனந்த் நாயக் அவர்கள் அவங்களும் தலைவர் கூட வேட்டையில் நடிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து முந்தின நாள் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு. அதை பற்றி நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்று வந்து தயாரிப்பு நிறுவனமே சொல்லியிருக்கார்கள். சரிங்களா? ஸோ தலைவர் ஃபேன்ஸுக்கு வெறித்தனமான கொண்டாட்டம் தான். ஸோ இது வந்து தலைவர் பற்றிய அப்டேட். சரி, அடுத்தது வந்து நம்மளுடைய வெற்றி மகள், பிக் பாஸோட வெற்றி மகள், ரைசிங் ஸ்டார் ஜனனி மேம் அவர்கள். ஸோ அப்போ அவங்க வந்து தலைவர் படத்தில் இருப்பாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு டோக்கல் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ஆரம்பத்தில் வந்தது போல பிக் பாஸ் போட்டியாளர்கள் பல பேரை வந்து தலைவர் படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு. அதில் சாண்டி மாஸ்டர், மணி அவர்கள், ஜனனி அவர்களுடைய பேர் வந்துச்சு. சாண்டி மாஸ்டர் இருப்பது அது உறுதி அப்படின்றது தான். சரிங்களா? வருகின்ற நாட்களில் ஒரு அப்டேட் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணி அவர்கள் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஜனனி அவர்களும் வந்து இன்று வந்து ஜனனி அவர்களுக்கு பதிலாகத்தான் ரேபா அப்படின்ற மாதிரி சில தகவல்கள். ஸோ ஜனனி அவர்கள் தலைவர் படத்தில் இல்லை அப்படின்றதான் இப்போ வரைக்கும். மேபி படத்தோட இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கார்கள். ஸோ போக போக ஏதாவது வெளியில் வருமானு எனக்கு தெரியலை. ஸோ ஜனனி அவர்களுக்கு இப்போல்லாம் ரேபா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல். அது ரேபா அவர்கள் அதில் நடிக்கிறாங்கன்றது கிட்டத்தட்ட உறுதி தான். சரிங்களா? இது ஒரு விடயம். அடுத்தது வந்து நம்மளுடைய ராஜு அண்ணா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 5 வந்து நம்ம ஸ்டைல் வந்து எப்பயுமே முதல் நாளே இவர் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அது என்ன அதிசயமோ அற்புதமோ தெரியல. நான் என்னென்ன சீசனில் நான் ரிவ்யூ பண்ண அத்தனை சீசன்லையும் யார் பேரை சொன்னனோ அத்தனை பேரும் டைட்டில் அடிச்சிருக்காங்க. சீசன் 4 தெலுங்கு ஆரம்பித்தது என்னோட ஆரம்பம். அதில் அபிஜித் அவர்களை முதல் நாளே நம்ம சொன்னோம். அவரை பார்த்தோன்னே பிடிச்சிது. அதாவது என்ன சொல்லலாம், ஆணழகன் என்ன அவர் தான் ஆணழகன். அந்த காதல் மன்னன் அப்படின்னு அந்த பாட்டு நம்ம தலை நடித்தாங்கல்ல, அந்த பாட்டுக்கு வந்து இப்போ யாருக்கு பர்ஃபெக்டாக பொருந்தும்னா அவருக்கு தான். அந்த மேன் ஆஃப் ஜெம், அது அவர் பேசைக்குள்ளே அவரை ரசிக்க தோணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஹீரோ மாதிரி இருக்கார்ல அப்படின்னு போட்டு ஓகே இவர் தான் வின்னர்னு ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணுறோம். சேலஞ்ச் பண்ணி சொன்னோம் அவர் தான் வின்னரு. அதுக்கப்புறம் சீசன் 5 ராஜு அவர்கள், எனக்கு ராஜு அவர்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிது. மதுமிதா அவர்கள் ஜெர்மனிலேருந்து வந்தவங்க. அவங்க வந்து ராஜுவை பார்த்துட்டு கேட்டாங்க நீங்கள் கொமெடியனா அப்படின்னு. அப்போ நம்ம முடிவு பண்ணோம் முதல் அந்த இன்ட்ரோ அவங்க உள்ளுக்குள்ளே போவைக்குள்ள. அப்போ நம்ம ரிவ்யூவில் சொல்கிறோம் ராஜு தான் வின் பண்ணணும் அப்படின்னு. அதே நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிபி அல்டிமேட் பாலாஜி முருகதாஸ் அவர்கள் சேலஞ்ச் பண்ணி சொன்னோம். பாலா அடிக்கலைன்னா நான் இனிமேல் பாலாஜி முருகதாஸ் அவர்கள் இந்த முறை டைட்டில் அடிக்கிறேன், நான் ரிவ்யூ இனிமேல் பண்ணலன்னு பாலாஜி முருகதாஸ் அவர்கள்லாம் பிபி அல்டிமேட்டில் டைட்டில் வின்னர். அதுக்கப்புறம் பிபி ஜோடிகள் வந்துச்சு. அதுலேயே முதல் நாள் சொல்லிட்டோம் அமீர் பாவனி அவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு. அதான் நடந்துச்சு. அமீர் பாவனியன் சுஜான் சிவகுமார் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கதாநாயகி அதுலேயும் ருபினா ருபிஷினான்னு தான் முதல் நாளே நம்ம வந்து சொன்னோம். அதே மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க தான் டைட்டில் வின்னர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் 6 தமிழ், நான் அதில் வந்து 2 பேரோட பேரை சொன்னேன். ஒன்று அசீம், இன்னொன்று வந்து ஜனனி. ஸோ ஜனனி அவர்களுக்கு அவங்கள ஸ்ரீதேவி, அடுத்த ஸ்ரீதேவி அப்படின்றப்ப ஸோ சொன்ன மாதிரியே அந்த சீசன் முடிய முதல் தளபதி படத்தில் நடித்தாங்க. இப்போ 5-6 படம் கைவசம் வச்சுருக்காங்க. மொழிகள் தாண்டி நடிக்கிறாங்க. பல விளம்பரங்கள் பண்ணிட்டாங்க. எந்த வீடியோ போட்டாலும் எந்த ப்ரொமோஷன் வீடியோ போட்டாலும் மில்லியன் கணக்கில் வியூ போகுது. சொன்னது நடந்துச்சு. அடுத்தது அசீமோட கேம் பிளே சூப்பராக இருந்துச்சு. கமல்ஹாசனை இப்படி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பார். அவருடைய கேம் பிளே சூப்பராக இருந்துச்சு. சரிங்களா? ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கான்டெஸ்டன்ட், ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வின்னர் இன் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரி. அதுவும் நம்ம சொல்லி அடித்தோம். அதுக்கப்புறம் BB7 நான் சொன்னது பிரதீப்போட பேர் உள்ளுக்குள்ளே போகும்போதே அந்த சீசனை பிரதீப் பண்ற பேரை வச்சு தான் நடந்துச்சு. கமல்ஹாசன் அவர்கள் பண்ண துரோகத்தினால பிரதீப் அவர்கள் வெளியில வந்து போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் லிஸ்ட்டு. ஓகே, இப்படி இருக்கக்குள்ள ராஜு அவர்கள் சீசன் 5 வின் பண்ணாங்க. வெரி டேலண்டட் பர்சன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் அடுத்தடுத்து படங்கள் வரும்னு. சில பேருக்கு டக்குன்னு வாழ்க்கை கை கொடுக்கும், சில பேருக்கு விட்டு தான் கை கொடுக்கும். அவங்க அதாவது நல்லவங்க வாழ்வாங்க, கொஞ்சம் டைம் எடுக்குமன்ற மாதிரி தான் தலைவர் ஸ்டைலில். ஸோ ராஜு அவர்களுக்கு 2 வருஷம் கழிச்சு முதலாவது படம் பன் பட்டர் ஜாம் அப்படின்ற மாதிரி. 1 செகண்ட் மக்களே, கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆமாம், பன் பட்டர் ஜாம் அப்படின்றது முதலாவது படம். அதில் வந்து நடிகர் கதாநாயகனாக நடிக்க இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படம் தொடர்பான அப்டேட் வரும். இப்படி இருக்கக்குள்ள இந்த படத்திலையும் ஜனனி அவர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் சில பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்கள் அவங்களுடைய படங்கள் பெரும்பாலானது முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன். இனிமேல் இந்த மாத இறுதியில் தான் அவங்களுக்கான அடுத்த வேக்கில் இறங்குவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் நடுவில் எந்த படங்களும் அவங்களுக்கு போகலைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரிங்களா? நாட் கன்ஃபார்ம். பட் இந்த படத்தில் ஜனனி அவர்கள் இப்போ வரைக்கும் நடிக்க இல்லை அப்படின்றது தான் என்னால் ஷுவராக வந்து சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் ஜூலை 7
7 மணி 7:10 ஜூலை 7 7:10க்கு நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன் வீடியோ. ஸோ இப்போ வரைக்கும் ஜனனி அவர்கள் அந்த படத்தில் ஹீரோயினாக இல்லை. சரிங்களா? மேபி இனி ஷூட்டிங் போக ஏதாவது நடக்கலாம். இப்போ வரைக்கும் அவங்க இல்லை. ஸோ வந்த தகவல் இன்னும் உறுதியாக இல்லை. சரிங்களா? இது ஜனனி அண்ட் ராஜு அவர்களுடைய படம் தொடர்பான அப்டேட். ஸோ ராஜு அண்ணாக்கு வாழ்த்துக்கள். எப்படி பிக் பாஸ் சீசன் 5ல ராஜு பாயா டைட்டில் அடிச்சாரோ, ஸோ அது போல தமிழ் சினிமாவில் ராஜு அவர்களை பார்க்கக்குள்ள அடுத்த பாக்கியராஜ் அப்படின்றதான் திறமையில அந்த அந்த அவருடைய காமெடி சென்ஸே வேற மாதிரி இருக்கும். அந்த ஒன்லைனர் காமெடி எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அவருக்கான இடத்த தமிழ் சினிமாவில் அவர் எப்படி பிக் பாஸ் சீசன் 5ல அவருக்கான இடத்த சொல்லி வச்சு அந்த டைட்டில் அடிச்சாரோ, அது போல தமிழ் சினிமாலையும் கலக்கணும் என்றது நம்மளுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சகோதரர்கள் சார்பாக. சரியா? ஓகே. அடுத்து தாமரை செல்வி அவர்கள். பொதுவாக பிக் பாஸ்ன்றது வரம் மக்களை. சரிங்களா? அதுக்குள்ள டைட்டில் வின் பண்ணுறது 4வது 5வது விடயம் தான். ஆனால் பிக் பாஸுக்குள்ளே போன ஃபெமியை வச்சு வாழ்க்கையை மேலே மேலே போகிறது அவங்க கையில் தான் இருக்கு. அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணது அப்படின்னா நான் ஒன்று ஜனனி அவர்கள், இன்னொன்று ராஸ்லி அவர்கள், இன்னொன்று தாமரை செல்வி அவர்கள். சினிமாவில் நடிக்கிறாங்க, சின்னத்திரையில் நடிக்கிறாங்க, சீரியல் விளம்பரங்களில் நடிக்கிறாங்க, ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் இப்படி யூடியூப் ஓஹோண்டு போகுது இப்படி. அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஸோ 2 பேருமே சேர்ந்து அந்த ஒரு பிக் பாஸ்ன்ற பிளாட்ஃபார்மை பிக் பாஸ்க்குள்ள போனதுக்கப்புறம் எப்படி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு இருக்கலாம். அதுதான் திறமை. ஸோ இப்போ அனதர் ஷோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் தாமரை செல்வியன் பார்த்தசாரதி அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இன்று பார்த்தேன், தாமரை அப்படின்னாலே டாஸ்க்கு நான் வரத்திறன் தான். ஆஸ் யூஸ்வல், எங்கே அடிபட்டாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, டாஸ்க்கை ஃபஸ்ட்டு முடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணது சலூட். அண்ட் அவங்க தான் வின் பண்ணாங்க, அந்த கீ அவங்க தான் எடுத்தாங்க. ஸோ இந்த டைட்டிலும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் 5 டைட்டிலும் தாமரை அவர்கள் டிசர்விங் தான். அவங்க வின் பண்ண வாழ்த்துக்கள். லெட்ஸ் சி. சரிங்களா? ஆக்சுவலாக விஜய் டிவியில் பிக் பாஸுக்குள்ளே போன போட்டியாளர்களில் அதிகமான ஷோவில் கலந்துக்கிட்ட ஒரு கான்டெஸ்டன்ட், பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் அப்படின்னா தாமரை அவர்கள் தான். பிக் பாஸ் சீசன் 5, அதுக்கப்புறம் பிபி அல்டிமேட், அதுக்கப்புறம் பிபி ஜோடிகள், அதுக்கப்புறம் இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை. இதுக்கு நடுவில் நிறைய ஷோக்களில் கெஸ்ட்டாக போயிருக்காங்க. இது வரைக்கும் எந்த டைட்டிலும் அவங்க அடிக்கலை, வின் பண்ணலை. இந்த டைட்டில் அடிக்கணும்ன்றது நம்மளுடைய வாழ்த்து. சரிங்களா? ஏனி தாமரை ஃபேன்ஸ் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா, தாமரையன் பார்த்தசாரதி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை சொல்லுங்கள். சரிங்களா? நன்றி.